வாகனங்கள் முன்னாடி பசங்க போறப்ப கத்திக்கிட்டு போனா அண்ணன் வண்டியை நிப்பாட்ட சொல்லு. உங்களுக்கு தெரியும், வண்டியை நிப்பாட்டுப்பா, முதல்ல நிப்பாட்டுப்பா, அவங்க இறங்க சொல்லுங்க, அப்படி போக கூடாது. ஒரு தலைவன் சொல்லணுங்க, டயர்ல வந்து விழுறான், பேருந்து டயர்ல வந்து விழுறான், அப்ப என்ன சொல்லணும்? சக்கரத்துல வந்து விழுற மாதிரி இருக்கான், உடனே வந்து வண்டியை நிறுத்துப்பா, ஏய் இப்படி பண்ணக்கூடாது, போடாது அப்படின்னு ஒழுங்கா இருக்கணும். என் கட்சியில இது மாதிரி பொறுக்கித்தனத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிருக்கணுமா? நம்ம ஒரு தலைவன் சொல்லியிருக்கணும். சொல்லி இருந்தால் 41 பேர் இன்னைக்கு உயிர்வாங்க. சென்னை சென்ட்ரல்ல வந்து பல்லாயிரக்கணக்கான வட இந்திய தொழிலாளிகள் வந்து புலம்பெயர்ந்து வந்து இங்க இறங்குறான். அவனை பற்றி ஒரு சிறு தரவு கூட தமிழ்நாட்டு அரசாங்கிட்ட கிடையாது. அவன் யாரு, எத்தனை பேரு, எங்கிருந்து வந்திருக்கிறான், எங்க போய் வேலை பார்க்க போறான், எங்க நிற்பான், யார்கிட்ட வேலை பார்க்க போறான், அவன் வேலை பார்க்க தான் வந்தானா, தாலி எடுக்க வந்தானா, குடிகெடுக்க வந்தானா, கற்பழிக்க வந்தானா, போதை மருந்து வந்தானா அப்படின்னு எந்த தரவுகளும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை காவல்துறை கிடையாது. இது ஒரு மோசமான நிலைமை. அதுல பெரும்பாலும் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாவது யாருன்னா நம்ம கட்சியை தான், அண்ணன் சீமானதான். காரணம் என்னன்னா, அவரு இந்த மரங்கள் மாநாடு நடத்துறாரு, மரத்தோட பேச போறாருமே சீமான், மலையோட பேச போறாருமே, அதுக்கெல்லாம் வாக்கு இல்லையே அப்படின்னு. அவர் மரத்தோட எதை பத்தி பேச போறாரு, அது சரி, மலைகளுக்காக எதை பத்தி பேச போறாரு, அதை பேச மறுக்கிறீங்க. புரியுது. உழவு வேளாண்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த டெல்டா மாவட்டத்துல லட்சக்கணக்கான விவசாயிகள் விவசாய தொழிலை விட்டு வெளியேறிட்டாங்க. சரி, அது மிக மோசமான நிலைமை. எதிர்கால சமூகத்திற்கு இன்னைக்கு வேணா இது ஒரு செய்தியா இருக்கலாம், ஆனா இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். ஏன்னா தமிழ்நாட்டின் உணவு தேவையில கிட்டத்தட்ட 75% பூர்த்தி செய்யறது டெல்டா மாவட்டங்கள் தான். சரி, எங்க ஊர்ல முதலா திமுக கொடி ஏத்துனதுல 2 இளைஞர்கள் கொடி ஏத்துறாங்க. அதுல ஒருத்தவர் என்னோட பெரியப்பா, அவர் தான் கொடி ஏத்துறாரு. அப்படி கொடியேற்றிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த மனுஷன் தான் அந்த கொடியை வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என் இனத்தை அழித்ததுல மிகப்பெரிய பங்கை வகித்தது திமுக. அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய கேட்டினை தொடர்ச்சியாக அரசியல் நடவடிக்கைகள் மூலம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. திமுக என்பது சமூக ஆபத்து என்று பகிரங்கமா அறிவித்தது நாம் தமிழர். கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களோட ஒரு உரையாடல் நடத்தக்கூடிய தலைமை யாராவது இருக்காங்க? மக்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்க நான் பதில் சொல்றேன், என்ன வேணாலும் கேட்பாங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு திராணி உள்ள தலைவன் தமிழ்நாட்டு யாராவது? எடப்பாடி போய் நின்று வர ஒரு மேடையில இந்த அரங்கத்தில் நிற்கின்ற எல்லோரும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயார் அப்படின்னு தமிழ்நாட்டுல நெஞ்சை நிமிர்த்தக்கூடிய ஆண்மை திறம் உள்ளக்கூடிய ஒரு தலைவன் இருக்காங்க. புரியுது, அண்ணன் தான், ஒரே ஒரு ஆள் அண்ணன். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி மணி செந்தில் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். சமீப காலமா இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசியலே இனிமே டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் மோதல் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றாங்க, தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கு, நாம் தமிழர் கட்சி ஒரு புறம் இருந்து இந்த தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டில் எது உண்மை தம்பி? நீங்க தாவேக்காவை பத்தி கேட்குறீங்க. தாவேக்கா தோற்றத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு அரசியல் சீரழிவு கொண்ட அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். சரி, ஏன்னா ஒரு தலைவன் ஒரு பார்வை உடையவன், ஒரு தத்துவ நோக்குடையவனால் ஒரு அமைப்பு கட்டப்படணும். அப்படி கட்டப்படலன்னு வச்சிங்களேன், அது மிகப்பெரிய ஒரு சமூகத்திற்கே ஆபத்தாக மாறுகின்ற விஷயமா மாறிடும். இப்போ அதோட விளைவு தான் நீங்கள் கரூரில் 41 பேர் கொல்லப்பட்டதுங்கிறது. அது ஒரு அப்பட்டமான கொலை தான் அது. ஏன்னா விஜயோட அரசியல் சீரழிவால் ஏற்பட்ட கொலை, ரசிக மனப்பான்மைங்கிற அந்த தற்கொலை கூட்டத்தால் நிகழ்த்தப்பட்ட கொலை. அதுதான் நமக்கு வேதனை. அதுல மிக நுட்பமா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, விஜயோட அரசியல் வருகை என்பது தமிழ்நாட்டு அரசியல் பரப்புல எது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். ஒரு அரசியல் கட்சியின் தோற்றம், அதன் வளர்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல,
அது எது போன்ற விளைவுகளை உண்டாக்கி இருக்குங்கிறத நீங்க கவனிச்சாலே தெரிஞ்சு. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கு. 2009 இனப்படுகொலைக்கு பிறகு உருவான ஒரு கட்சி. இந்த கட்சி என்னென்ன வேலை பார்த்திருக்கு? 15 ஆண்டுகளாக இந்த கட்சி என்னென்ன வேலை பார்த்திருக்கு? தேசிய தலைவர் மேதகு அவரோட படங்களை வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு எடுத்துட்டு போயிடுச்சு. இன்னைக்கு தேசிய தலைவர் மேதகு ஒரு பண்பாட்டு சின்னமாக ஒரு வடிவமா மாறிட்டார். அதாவது அவருடைய விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாட்டுல. ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ் தேசிய இனத்தின் திருவுருவா தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அது அண்ணன் சீமான் நிகழ்த்திய தனி மனிதன் நிகழ்த்திய சாதனை. சரிதான். ஏன்னா தடைகள் இருந்த காலகட்டத்துல தன் உடையில தலைவர் படத்தை பொறிச்சுக்கிட்டு வீதி வீதியா சென்று அதை சேர்த்து தன் தம்பிகளையும் அதே போல பதாகை வைக்கிறப்ப பதாகையை காவல்துறை எடுத்தாலும் வை, அப்படி மீறி எடுத்தால் உன் சட்டையில் பொறித்துக்கொள், உன் வாகனத்தில் வைத்துக்கொள், எங்கெங்கெல்லாம் நீ தலைவர் படத்தை பொருத்தணுமோ அங்கெல்லாம் பொருத்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் பொருத்தி அவரை கொண்டு போய் சேர்னார். அதை இன்னைக்கு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்து தலைவர் கொஞ்சம் லேசா விலகி கூட எல்லாருக்கும் பொதுவா நாம தலைவர் ஆயிட்டாரு. புரியுது. அந்த சாதனையை சீமான் நிகழ்த்தியிருக்கிறார். அதே போல தமிழில், தூய தமிழில் உரையாடுவது. இன்னைக்கு ஒரு காலத்துல அலைபேசி எடுத்துட்டு வாங்கன்னா எல்லாரும் விசித்திரமா பார்ப்பாங்க. இன்னைக்கு யாரும் பாக்குறது இல்லை. புரியுது. ஏன்னா அலைபேசிங்கிறது ஒரு அழகிய தமிழ் சொல், இன்று பயன்பாட்டு சொல்லா மாறி இருக்கு. புரியுது. அதே மாதிரி பேருந்து எங்க பேருந்து எங்க இருக்கு அப்படின்னு இது போன்ற விஷயங்கள்லாம், போக்குவரத்து நெரிசல், இது போன்ற சாதாரண டிராபிக் ஜாம், பரப்புரை, ஆமா பரப்புரை, சோரட்டி, பதாகை, நீங்க சாதாரணமா பேசினாலே நீங்க நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசிக்கிட்டாலே தூய தமிழ்ல பேசுறோம். ஆமா. ஆனா இதே நாக்குகள் 2009 இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாக ஆங்கிலத்துல, அதாவது தமிழ்ல உரையாடிய இந்த நாக்குகள் இன்று திருத்தப்பட்டிருக்கின்றன. அதுவும் மன்னன் சீமானான ஒரு தலைவனுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கணுங்க. புரியுது. அப்படி இந்த 15 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திட்டு சூழலியல் அரசியல், என்விரான்மெண்டல் பொலிட்டிக்ஸ் இருக்கு பாருங்க, அதை ஒரு வெகுஜன அரசியல் கட்சி செய்யுது. அதோட மட்டும் இல்லாம இந்த பாலியல் சமத்துவம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்குன்னு உருவாக்கி இந்திய அரசியல் கட்சி வரலாற்றிலேயே இப்படி பெண்களுக்கு சரிபாதி கொடுத்த ஒரு கட்சியா இது அண்ணன் பேசுறப்ப நாங்கள் பெண்ணுரிமையை பேசுறோம் அப்படி பேசிட்டு மட்டும் இல்ல, நடைமுறைப்படுத்தாரு. இப்ப நீங்க கட்சியில இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் கட்சி நிர்வாகத்துல பாதிக்கு பாதி பெண்களை கொண்டு வர. ஆமா. ஒரே இரவுல நம்ம நடத்துறது இல்ல. ஆனா 15 ஆண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுப்பதற்கான வேற. புரியுது. வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் இல்ல, கட்சி பொறுப்புகளை கொண்டு வாங்குறாரு. அப்போ ஒரு தலைவனுக்கு ஒரு பார்வை இருக்கு. விஜய்க்கு என்ன பார்வை இருக்கு? அந்த பேருந்துல உட்காந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்றான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி சிரிக்கிறாரு அந்த ஆளு. அந்த இதுல சொகுசு பேருந்து அந்த விளக்க அணைச்சு போடுறான். அவன் அந்த ரசிகர்கள் மாதிரி துண்டை கட்டிட்டு ஆடுறான் அந்த ஆளு. புரியுது. நீங்க இங்க துண்டை தலையில கட்டிட்டு நீங்க போக முடியுமாங்க? நாம் தமிழர் கட்சி துண்டை தலையில கட்டிட்டு நம்ம கட்சி பசங்க யாராவது அண்ணனுக்கு முன்னாடி போனா என்னங்க பண்ணுவாரு அண்ணன்? புரியுது. முடியவே முடியாது. நம்ம பார்த்தோம் நேத்து மாநில செயற்குழு பார்த்தோம். ஒரு பின் டிராப் சைலண்டோட ஒரு பேராசிரியர் மாதிரி வகுப்பு எடுத்தாரு. ஒரு தலைவனுக்கு அந்த பார்வை மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன். தன்னை பின்தொடர்பவர்களை எப்படி வழி நடத்தணும், அவர்களை எந்த மாதிரி உருவாக்கணும், அவர்களை எப்படி தரம் வாய்ந்த ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைக்கணும்னு ஒரு தலைவனுக்கு பார்வை தேவை. அப்படி பார்வை இல்லாதவர்கள் இந்த அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா அது இந்த சமூகமே குப்பை கூலமா மாறிடும். இது வாழ முடியாத நரகமா மாறிடும். நான் பல்வேறு செவ்விகள்ல நான் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். விஜய் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துட்டு போயிட்டாரு. திரைப்பட மோகம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு அவர் எடுத்துட்டு போய் பொறுத்துறாரு. 40 வருடத்துக்கு பின்னோக்கி. ஏன்னா 2009 பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ங்கிறது ரொம்ப மாறி இருந்தது. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு முனைகளா இருந்து தத்துவ போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. புரியுது. ஒரு பக்கம் நாம கருத்தரங்கு போட்டோம், அவங்க ஒரு பக்கம் வச்சாங்க இது பெரியார் மண்ணுடா, இது பெரியாரே மண்ணுடான்னு சொல்லி இவரு பேசிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் கடுமையான எதிர்ப்பு குரல்கள் வந்தன. 2 பக்கமும் வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டு முதலாக தமிழ்நாட்டு அரசியல் பரப்புல தத்துவ அரசியல் முதல் நடந்து கொண்டிருந்துச்சு. புரியுது. அதை திசை திருப்பி திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள்னு பேசி குழப்பி, அதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுத்து பொருத்தி கொண்டு அந்த ஓட்டு கணக்குல நீ ஒரு விளையாட்டு காட்டுற. அதோட மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா இந்த கிரீச தடவிக்கிட்டு ஏறுறது, மரத்துல இருந்து தம்பி குதிக்கிறது, டயர்ல போய் உழுறது, இது போன்ற சீரழிவுகளை இப்ப அண்ணன் வராரு. அண்ணன் இந்த வண்டி வாகனங்கள் முன்னாடி பசங்க போறப்ப கத்திக்கிட்டு போனா அண்ணன் வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், வண்டியை நிப்பாட்டுப்பா, முதல்ல நிப்பாட்டுப்பா, அவங்க இறங்க சொல்லுப்பா, அப்படி போக கூடாதுப்பா. ஒரு தலைவன் சொல்லணுங்க. டயர்ல விழுறான், பேருந்து டயர்ல விழுறான். அப்ப என்ன சொல்லணும்?
சக்கரத்துல வந்து விழுற மாதிரி இருக்கான். உடனே வந்து வண்டியை நிறுத்துப்பா, ஏய் இப்படி பண்ணக்கூடாது, போடாது அப்படின்னு ஒழுங்கா இருக்கணும். என் கட்சியில இது மாதிரி பொறுக்கித்தனத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிருக்கணுமா? நாம ஒரு தலைவன் சொல்லியிருக்கணும். சொல்லி இருந்தால் 41 பேர் இன்னைக்கு உயிர் வாழ்ந்திருப்பான். புரியுது. அவன் குடும்பமே மன்னிச்சு நிக்குதுங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த பண்பாட்டு சீரழிவை நம்ம அனுமதிக்க முடியாது. திமுகவுக்கு போட்டி தாவேக்காவுக்கு போட்டி திமுக. எதுல? பண்பாட்டு சீரழிவுகள்ல. பண்பாட்டு சீரழிவுல, அரசியல் சீரழிவுல, இது போன்ற மோசமான நடவடிக்கைகள் ரெண்டுக்கும் போட்டியா இருக்கலாம். ஆனா ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசியல் பரப்பு என்பது நல்ல ஒரு நன்மைக்கும் தீமைக்குமான போட்டியா தான் நடந்திருக்கு. நான் அப்படிதான் நான் கருதுறேன். இங்க திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னு கடந்த 15 ஆண்டுகளா ஒரு தனி மனிதன் எழும்பி அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சியா நாம் தமிழரை உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த கட்சி தனது 15வது ஆண்டுக்கு பிறகு ஒரு தேர்தலை சந்திக்கிறது. ஒரு பக்கம் இப்படி தத்துவ பின்புலம் உள்ள ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் எந்தவித அரசியல் நாகரிகமும் இல்லாம ஊழல் அரசியல்ல வந்து அதன் மூலமா ஆதாயம் அடைந்து பலன் பெற்று நிக்கிற இந்த திமுக போன்ற கூட்டம், இன்னொரு பக்கம் இந்த தற்கொலை கூட்டம். இது எல்லாம் சேர்த்து ஒரே கூட்டம் தான், ஒரே குட்டையில் உரிய மட்டை. அவங்களுக்கு நமக்கு தான் போட்டி. அப்போ வந்து தத்துவமற்று ஊழல் அரசியல்ல, பிழைப்புவாத அரசியல்ல, சாதி அரசியல்ல மும்முரம் காட்டுகிற அவர்களுக்கு ஓட்டா, அல்லது தத்துவ பின்புலத்தோடு இந்த மண்ணையும் மக்களையும் மாற்ற வேண்டும்ங்கிற உன்னத லட்சியத்தோடு வேலை செய்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் ஓட்டா? அதுதான் இருமுனை போட்டி தான். சரி, இப்ப நீங்க சொல்றதை நான் வந்து ஏற்கிறேன். ஆனா இன்னொரு பார்வையை வந்து ஊடகவியலாளர்கள் முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வாக்கு 8.22% என்பது விஜயனுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் போட்ட வாக்கு அதுல இருக்கு. ஆகவே இந்த 2026 தேர்தலில் விஜய் தேர்தல் களத்துக்கு வந்துட்டா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சரியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, அவங்க ஆதவ அர்ஜுனாவே பொதுக்குழுல பேசுறாரு. சைக்கிள்ல கருப்பு சிவப்பு போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போனாரு. திமுகவுக்கு அவர் வந்து வாக்கு கேட்கலையா, நன்றி மறந்துட்டீங்களா? சொன்னது யாரு? நான் சொல்லல, ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. சரி, உங்களுக்கு ஓட்டு கட்டாரே விஜய். விஜய் ரசிகர்கள் எங்க ஓட்டு போட்டான்? விஜய் ரசிகர்கள் ஏன் எங்களுக்கு ஓட்டு போட போறான்? எங்க ஓட்டு போட்டான்? என்கிட்ட இருக்கிற ஓட்டு, எங்கள்கிட்ட இருக்கிற ஓட்டு எல்லாமே தத்துவ பின்புலம் உள்ள படித்த இளைஞர்கள் ஓட்டு. இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற இளைஞர்களின், இளம் பெண்களின் வாக்கு. ஒரு புதிய தலைமுறை நாம் தமிழர் கட்சியின் தத்துவத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டதன் விளைவை நாங்க வந்து அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா நாங்க மாறி இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது போன்ற விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ரசிகர் மன்றத்துக்கு இங்க ஓட்டு போடணும். எங்களுக்கு இன்னொரு ரசிகர் மன்றத்தால் என்ன சாதிக்க முடியும்? விஜய் இப்ப தேர்தல் நிக்க போறாருல, விஜய் ரசிகர்கள் ஓட்டு விஜய்க்கு கிடைக்கதா முதல்ல பார்ப்போம். ஓட்டு சரியா போடுவானா, அங்க போய் நிப்பானா? ஒண்ணும் இல்ல. இந்த பொதுக்குழுக்கு இப்ப நடந்த சிறப்பு பொதுக்குழு, அதுக்கு விஜய் வராருங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு கட்சி நடத்துற ஒரு நிகழ்ச்சி, ஒரு கையில ஒரு குழந்தையோட ஒரு ஆள் ஓடுறாங்க காரை நோக்கி. அப்ப என்ன விஜய் பதறி இருக்கவனா? நிறுத்துறா, இப்பதானே 41 பேரை பழி கொடுத்துட்டு தடுமாறி நிக்கிறோம், நிறுத்துறா. யோ ஏட்டா இப்படி ஓடி வரியே, நல்லா இருக்காடா? நாம் பதறாது. நிச்சயமா ஒரு சாதாரண இயல்பு. ஏன்னா விஜய்க்கு பதறாதுங்க. அதனால வந்து ஒரு எனக்கு நான் கணிச்ச வகையில அவரு ரொம்ப அதீதமான ஒரு மனநிலை பாதிப்புல இருக்கிறாருன்னா நான் நினைக்கிறேன். அது தன்னை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமிதமா நினைச்சுக்குது. இப்ப நீங்க திரையுலகில் இருந்தவங்க தான். இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா அவரை கிட்டத்தட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ மாதிரி இல்ல நீங்க சொல்றீங்க. இல்ல நான் அதாவது சைக்கோங்கிறது, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டதுங்கிறது வந்து சைக்கோங்கிறது ஒரு நோய், மனநோய். அப்படி உள்ளவங்களை கூட நம்ம ஏத்துக்கலாம். இது அப்படி இல்ல. தன்னை ரொம்ப பெருமிதமா கற்பித்துக் கொள்வது. நான் தேவ அவதாரம், என்னை நோக்கி மக்கள்லாம் ஓடி வருவாங்க, என்னை நோக்கி எல்லாரும் வருவாங்க, என்னை விட்டா வேற வழியே இல்ல, என்னை விட்டா வேற வழியே இல்ல, நான் தான் உங்களை காக்க வந்திருக்கிற தேவ தூதன்கிற மாதிரி இவரையே கற்பனை பண்ணி கொண்டு தன்னை நோக்கி வருகிற அந்த கூட்டத்தின் ரசிக மனப்பான்மையை முதல்ல விரும்பினாரு. அப்புறம் அவரே ரசிச்சாரு. அந்த தற்கொலை கூட்டத்தில் இப்ப அவரும் ஒருவராக மாறி நின்றதன் விளைவுதான் 41 பேர் செத்து போனது. இதுல இருந்து நீ என்ன பாடம் கற்பிச்சிருக்க? நான் கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தன் வாழ்க்கையில ஒரு தவறை இழைத்து விட்டது. சரி, அப்ப என்ன செய்யணும்? அப்ப கட்சிக்குள்ள ஒரு ஒழுங்கு கமிட்டி போட்டிருக்கணும். கட்சிக்குள்ள இது எப்படி நடைபெற்றது, எதனால 41 பேர் செத்து போயிட்டான், நம்ம அமைப்புல இருக்கிற நிர்வாக கோளாறு என்ன, அதை நம்ம எப்படி திருத்த போறோம்
அப்படின்னு இந்த நொடி வரைக்கும் சிபிஐ விசாரணை கேட்கிற, அந்த விசாரணை வேணும்னு கேட்கிற, இந்த சரி அதெல்லாம் தூக்கி ஓரமா வை. உனக்குள்ள நீ விசாரணை நடத்திருக்கியா? உன் அமைப்புக்குள்ள நடத்திருக்கியா? உன் மாவட்ட செயலாளர் கூட்டு விசாரிச்சிருக்கியா? எப்படியா 41 பேர் செத்து போனா? எப்படியா நீ இதை கணிக்காம விட்ட? இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வருது, என் பேருந்து வருது, அதை எப்படி அப்படி அது சிக்கிட்டு இப்படி செத்து போறாங்கன்னு அது எப்படி நீங்க ஒரு நிர்வாகத்துல இதே நிகழ்ச்சி இதே மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்தா அண்ணன் உங்களையும் எண்ணி விட்டுருவாரா? அது சரி, கொன்ற மாட்டாரு, அப்படி கழுத்தை அப்படி தூக்கிட மாட்டாரு. அப்போ ஒரு தலைவனுக்கு நோக்கமே இல்லைங்க. சொல்ல போனா 41 பேர் செத்து போனதற்கான துக்கம் கூட அந்த ஆளுக்கு இல்ல. போய் வீட்டுக்கு வீடு போய் துக்கம் விசாரிக்காம தன்னை நோக்கி எல்லாரும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு கேட்டா 9 மணி நேரம் அழுதாராம். 9 மணி நேரம் அழுகிறதுக்கு என்னங்க இருக்கு? படப்பிடிப்பாங்க அது. அதான் நீ வருந்தி இருந்தனா, உண்மையிலே வருந்தி இருந்தனா இந்த என்ன செஞ்சுக்கணும்? இதுல நம்ம அமைப்புல உள்ள நிர்வாக கோளாறு என்னென்ன இதை நம்ம சீர் செஞ்சுக்கணும். நமது இளைஞர்களுக்கு முதல்ல நீ வழிகாட்டும் நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுத்து தருன்னு கேட்காத, நீ வகுத்து குடுவோம் இளைஞருக்கு. இனிமேல் இந்த கூட்டம்னா இப்படி இருக்கும், இந்த கூட்டம்னா இப்படி நடக்கணும், இந்த கூட்டம் இத்தனை மணி தோணும். நாம் தமிழர் கட்சி கூட்டமா அக வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி, அதற்கு பிறகு அவர்களே இவர்களேன்னு அப்படிலாம் பேசக்கூடாது, நேரா விஷயத்துக்கு வந்துடணும். இதெல்லாம் சொல்லிதானே அண்ணன் நம்மள மேடையில் ஏத்துறாரு. அப்படி பேசிட்டு நம்ம போட்டுக்கோம். இந்த தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக வருங்கால முதல்வராக வானலாவிய மதிப்பு கொண்ட எங்கள் உயிர் அண்ணன் சீமானா இறங்க பாக்கிறேன் விஷயத்துக்கு வாடாம சொல்லுவாரு. அப்போ ஒரு தலைவங்கிறவன் வழிகாட்டுறவனா இருக்கணுமா, வழி காட்டுறவனா இருக்கணுமா, இல்ல வழி மாற்றவனா இருக்கணுமா? விஜய் வழிமாற்றி ஒரு பெரிய இளைய சமூகத்தை வழிமாற்றி ஒரு கேடுகட்ட ஒரு லும்பன் கூட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியலாதாய் நேர திரையரங்கு இருட்டுல இருந்து நேரா கோட்டையெல்லாம் போய் உட்காருவீங்களா? அது சரி. அப்ப சமூக அரசியல் பங்கு அந்த செயற்பாடுகளுக்கு என்னங்க மதிப்பு இருக்கு இந்த உலகத்துல? 15 வருஷமா கட்சி நடத்திருக்கோம். எளிய மக்களின் போராட்டத்தில் ஏதாவது பங்கெடுத்திருக்கியா? நீனு பசினா என்னன்னு தெரியுமா? நீ புகழ்பெற்ற இயக்குனரின் மகனா இருந்த, அதுக்கப்புறம் நீ நடிகனா இருந்த, இப்ப நேரம் அடுத்த சிஎம்மா மாறிடுவ. புரியுது. உனக்கு விவசாயம் என்ன தெரியுமா, சூழல் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டின் நதிநீர் பிரச்சனையை பத்தி உனக்கு தெரியுமா, ஆற்று மணல் கொள்ளையை பத்தி தெரியுமா, கனிம வள கொள்ளையை பத்தி தெரியுமா? ஏதாவது உன்னை பத்தி தெரியுமா? எதையும் தெரியாது. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிப்பது. இது வரைக்கும் பேசுனதும் இல்லை. தெரியாதுங்க. தெரிஞ்சானே பேசுவான். தெரியாது அந்த ஆளுக்கு. அவர் பார்த்த ஸ்கிரிப்டை நீங்க ஒரு இயக்குனர்ங்கிற முறையில் சொல்றேன். உங்கள்கிட்ட விஜய் வந்து சிக்கினார்னா நீங்க அவரை வைத்து ஒரு நல்ல படம் எடுக்கலாம். ஆமா. ஆனா ஒருபோதும் அண்ணன் களஞ்சியத்திற்கு விஜய் தலைவனாக முடியாது, உறுதியாக ஆக முடியாது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் விஜய் வந்து தலைவனாக ஆக முடியாது, ஆகவும் கூடாது. புரியுது. இது ரெண்டும் அது நம்ம உறுதியா நம்ம பார்க்கணும். நான் வந்து விஜய் வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா, திமுக நிகழ்த்தி இருக்கிற இந்த அரசியல் சீரழிவுகளின் தொடர்ச்சியா தான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் வந்து, அதாவது திராவிடத்தின் நீட்சி. ஆமா ஆமா. ஏன்னா மக்கள் வந்து, எளிய மக்கள் வந்து இந்த ஆட்சியாளர்கள் மேல நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து ஒரு போதை கொண்ட சமூகம் உருவாயிருக்கு. சமீபத்தில் என் தம்பி ஒருத்தவன் கும்பகோணத்தில் இறந்துட்டான். கும்பகோணத்தில் ஒரு பகுதி அது. கும்பகோணத்தில் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த சாவுகளை நாங்கள் நிற்க வேண்டிய, நாம் தமிழர் கட்சி நிற்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பகுதியில் இருக்கிற 80% பேர் கஞ்சா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. பார்க்கவே பயமாயிடுச்சு. இப்படி கொண்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்க வாழப்போகுது, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற சமூகம் இப்படி 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 ஆயிட்டாங்களேன்னு. அப்போ ஒரு கஞ்சா புழங்குகிற ஒரு சமூகமாக, போதைப் பொருட்கள் புழங்குகிற ஒரு சமூகமாக இருக்கிறனாலதான் விஜய்க்கு ஒரு கூட்டம் முடியுது. புரியுதுங்களா? தன்னிலை மறந்த ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறதுனால விஜய் பின்னாடி ஓடுறான். அவன் ரசிக மனப்பான்மைங்கிறது ஒரு போதை தானே. புரியுது. அப்போ போதையில் சிக்குண்ட ஒரு இளைய சமூகத்தை வைத்துக் கொண்டு அரசியல் அதிகாரத்தை அடையணும்னு நினைக்கிறது மிக மிக தவறு. நீ அதற்கு முன்னதாக சமூக செயல்பாட்டில் நீ யாருன்னு உன்னை காட்டியிருக்கணும். புரியுது. இங்க சாதி மறுப்பு பிரச்சனை இருக்கு, 1008 சாதிகளுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. இன்னைக்கும் வேங்க வயல்ல வந்து மனித மலத்தை கரைக்கிறான். புரியுதுங்களா? ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொருத்தன் உடையிலையும், ஒவ்வொருத்தன் உணவுலையும் சாதிய உணர்வு ஆழமா வேறொன்று நிற்குது. அப்படிங்கிறப்ப அந்த சாதிய உணர்வை அவன் மனசுல இருந்து எடுப்பதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கேன்? இப்ப அண்ணன் சொன்னார், நாம் தமிழர்னு சொல்றதே சாதி மறுப்பு தான் அப்படிங்கிறாரு. அதே போல என்ன திட்டம்? பொது தொகுதியில வந்து ஆதி தமிழருக்கு இடம் கொடுக்குறேங்கிறாரு. புரியுதுங்களா? நிறுத்தி இருக்காரு. ஆமா, நிறுத்திருக்கிறாரு, நிறுத்துவாரு, நிறுத்திட்டு அவரு அதுதான் ஒரு நோக்கம் கொண்ட ஒரு விஷனரி லீடர் அவர். புரியுது. ஆனா விஜய்கிட்ட அப்படி எதுவுமே இல்லையே. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேல சமீப காலத்துல ஒரு குற்றச்சாட்டு, நக்கல் நையாண்டியை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவர் மரத்தோட பேசுவார், இவர் வந்து மாட்டோட பேசுவார், இவர் தண்ணியோட பேசுவார், இவர் கடலோட பேசுவார் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இது போன்ற மாநாடுகளை ஏன் நடத்துறீங்க?
முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு தலைவனுக்கு நோக்கம் இருக்குது. நீங்க பேசா பொருளை பேச துணிந்தேங்கிற மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வெளியில சூழலியல்ங்கிறது பேசப்படவே இல்லை. சரிதான், புரியுதுங்களா? முதலா அதை உடைக்கிறார் அண்ணன் சீமான் தான் உடைக்கிறார். அண்ணன் சீமான் எதை வந்து உடைச்சுக்கிட்டே வராரு, சரி பண்ணிட்டே வராது. நீங்க நுட்பமா உடைஞ்சீங்கன்னா தெரியும். மேடை ஒழுங்கு இருக்கு பாருங்க. ஆமா, எல்லாம் மூடிய மேடைகளா இருந்த உடைச்சாரு. பார்வையாளன் எது போல பருவ காலத்துல அவன் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அவன் எப்படி பாதிக்கப்படுறானோ மேடை நிக்கிற நானும் பாதிக்கப்படுறோம். புரியுது. மழை பெஞ்சா அவன் நிக்கிறான்ல, நானும் அப்படிதான் நினைஞ்சிட்டு நிற்பேன். அப்ப என்னன்னா பார்வையாளன்ட்ட இன்னும் நெருக்கமா போறது. நான் தலைவன் அல்ல, உங்களில் ஒருவன் அப்படின்னு காட்டுறது. இப்படி எல்லா விதமான பார்வைகளையும் அவர் வந்து செதுக்கிக்கிட்டே வந்து இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படி இன்று சூழலியலை பத்தி ஒரு பேசு பொருளா மாத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல முதலா செயல்பாடு உள்ள சூழலியல் பாசறையை உருவாக்குனது அண்ணன் சீமான் தான். சரிதான், புரியுதுங்களா? அதை பார்த்துட்டு தான் திமுகவே வந்து சூழலியல் அணி ஒண்ணு உருவாக்குனாங்க. ஆனா அவங்க எந்த செயல்பாடும் இல்லாம. ஆனா நம்ம கட்சியில அப்படி கிடையாது. பனைமரம் நடுதலா இருக்கட்டும், அதே போல வந்து ஒவ்வொரு ஊர்லயும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுறதா இருக்கட்டும், ஏரிய தூர்வாரதா இருக்கட்டும், வழக்கு மன்றத்துல நீதிமன்றத்துக்கு போய் பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் தீர்வு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். இப்ப பேனா சிலை வைக்க போறப்ப ஒரு ஆவேசம் கொண்ட தலைவனா போய் நீ வச்சு பாரு, பேனா சிலையை உடைக்கலாம் இல்லையா பாரு அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அது எல்லாமே சூழலியல் சார்ந்த பார்வைதான். புரியுது. அப்போ ஒரு சூழலியல் சார்ந்த ஒரு தலைவன் எதிர்கால சமூகத்திற்கு பாதுகாப்பான பூமியை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறான், ஒப்படைக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் தண்ணீர் மாநாடு நடத்தலாம், கடல் மாநாடு நடத்தலாம், மரங்களின் மாநாடு நடத்தலாம், மாடு மாநாடுகள் நடத்தலாம். ஏன்னா அந்த ஆளுக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனா அவர் மரங்களோட இப்ப பேசலையா? மரங்களுக்காக பேசினாரு. மரங்களோட பேசுறது தப்பு இல்லையே. மாடுகளுக்காக பேசினார், மாடுகளோட பேசல. மாடுகளுக்காக பேசினார், மாடுகளுக்காகவும் பேசுறாரு. மாடுகள்கிட்ட என்ன பேசுறது? ஆனா மாடுகளை அங்க நிறுத்தி வைக்கிறாரு. புரியுதுங்களா? மரங்களுக்கு நடுவில் நின்று மரங்களின் உரிமையை பத்தி பேசுறாரு, மரங்களின் தேவையை பத்தி பேசுறாரு. இப்போ வந்து 15ஆம் தேதி நமது சோழ மண்டலத்துல திருவையாறுல வந்து தண்ணீர் மாநாடு நடக்குது. அப்போ அது வந்து காவிரி பாசனம் தண்ணீரோட முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு இடம். கல்லணை தான் முதலாக தமிழ்நாட்டுல ஓடுகின்ற ஆற்று நீரை வந்து தடுத்து அதை பாசனத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும்னு தமிழன் உலகத்திற்கு அறிவித்த இடம் அந்த இடம். அண்ணன் தண்ணீர் மாநாடு நடத்த போற இடம் கல்லணைக்கு அருகில, கரிகார் பெருவளத்தான் கட்டின கல்லணைக்கு அருகில அண்ணன் வந்து தண்ணீர் மாநாடு நடத்த போறாரு. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளா இருக்கு. இப்ப மரங்களின் மாநாடு பேச்சை கேட்டீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண எளிய ஒருத்தவன் சூழலியல் சார்ந்த பார்வையை பெற்றிட முடியும். ஆடு மாடுகள் எனக்கு வந்து நானே ஆடு மாடுகள் மாநாட்டில் என்ன பேசுகிறோம், மேய்ச்சல் நிலத்தை பற்றி நானே அதுக்காக நான் படிக்க வேண்டியிருந்துச்சு. நான் அதற்காக மேய்ச்சல் நிலம்னா என்ன அப்படின்னா, அப்போ மேய்ச்சல் நிலம்னு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ வந்து வனங்கள்ல வந்து எது வரைக்கும் மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தலாம், அப்போ விலங்குகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் மோதல் ஏற்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் வருது, அப்போ வனவிலங்கு சட்டம் என்னென்ன சொல்லுது, இவ்வளோத்தையும் படிக்க வேண்டியிருக்கு. புரியுது. அப்போ ஒரு தலைவன் அது போன்ற தூண்டுற வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறனாலதான் அவரை போய் மரங்களோட பேசுறாரு. அது என்ன தப்பு? இவங்களோட பேசுறதுக்கு மரங்களோட பேசலாம், ஆடு மாடோட பேசலாம், யாரோட வேணாலும் பேசலாம். இவங்க எல்லாம் அரசியல் நடத்துறாங்க, மனிதர்களாங்க இவங்க. அது சரி, பேச கூச்சமா இருக்குங்க. புரியுது. இங்க தமிழ்நாட்டுல எதை ஊடகங்கள் செய்தி ஆக்குறாங்கன்னு பாருங்க, அதுவே ஒரு அரசியலா இருக்கு. எது பிரதான செய்தி? விஜய் இப்போது அவர் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார். விஜய் போகும்போது நீல நிற பேண்டில் இருந்தார். அவர் காரிலிருந்து இறங்கும் போது சிவப்பு கலர் செருப்பு போட்டிருந்தார். அவர் வந்து தலையை சொரிந்து கொண்டிருந்தார். இதை செய்தி ஆக்குறீங்க, அதுவா செய்தி? இந்த நாட்டில் எத்தனை செய்தி இருக்கு, ஏதாவது செய்தி ஆக்குறீங்க. எளிய மக்களின் போராட்டங்கள் செய்தியா இருக்கா? அப்போ எந்த செய்தி தலைப்பு செய்தியா மாற்றப்படணும், எது செய்தியாகவே மாற்றப்படக்கூடாது என்பதுல ஊடகங்கள் வந்து அரசு அதிகாரத்தின் ஆதரவுல இருக்கிற ஊடகங்கள் தெளிவா இருக்கிறான். மக்களை இதே மயக்கத்துல, சினிமா மயக்கத்திலே வச்சு முடிக்கணும் இருக்கான். அப்போ அதுல இருந்து ஒரு மாற்று அரசியல் ஒரு கட்டமைக்கிறார். தண்ணீர் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, கடலம்மா மாநாடு அப்படின்னு நடத்துறாரு. ஏங்க தேர்தல் நேரத்துல சூழலியல் மாநாடு நடத்துறதுக்கு என்ன மன உறுதிங்க இருக்கணும் ஒரு தலைவனுக்கு, என்ன பார்வை இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதை விடுத்துட்டு அதை பாராட்டி கொண்டாட வேண்டிய இந்த சமூகம், அதுல இருக்கிற 4 குப்பை பேர் உட்காந்துட்டு இந்த யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு, அது மரங்களோட பேசுறாரு, மாட்டோட பேசுறாரு, ஆட்டோட பேசுறாரு. உன்னோட பேச முடியுமா? நீ எந்த பிராணியும் கிடையாது, உன்ட்ட எப்படி பேசுறது? புரியுது. நீங்க வந்து சோழ மண்டலத்திலிருந்து வர்றீங்க. இப்போ பெய்த கடும் மழையில டெல்டா மாவட்டங்கள், வேளாண்குடி மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்க. அதாவது
ஒரு காலத்திலேயே 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண மண்டலம் நம்ம சோழம் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இதுதான் டெல்டாம்போம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ஏக்கர் பாசனம் அந்த சாகுபடி என்று இருந்தது. முப்போகம், அது சம்பா, தாளடி, குருவைன்னு 3 வகையான அது இது இருந்தது. அந்த பயிர் முறைகள் இருந்தது. முப்போகம் விளையிற பூமி தமிழ்நாட்டில் டெல்டா தான். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு அந்த விவசாய நிலம் 25 லட்சம் ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு 6.1 லட்சம் ஏக்கரா குறுகியிருக்கு. ஓஹோ. ரியல் எஸ்டேட் பெருகினதுனால, நிலங்கள் அழிக்கப்பட்டதுனால, ரோடு போடுறேன் அது போடுறேன்னு சொன்னதுனால எல்லாமே நீங்க மாற்றப்பட்டிருக்கு. சரி, உங்களுக்கு தெரியுமா, காவிரி ஆத்துல காங்கிரீட்டை போட்டிருக்காங்க. திருவையாத்துல இருந்து ஆரம்பிச்சு காவிரி ஆத்துல காங்கிரீட் போட்டிருக்காங்க. கீழே ஓடுது பாருங்க. அப்புறம் நிலத்தடி நீர் மட்டம் எப்படி வரும்? ஆமா, நிலத்தடி நீர் மட்டம் உயராது. காங்கிரீட்டால போட்டு வாய்க்கா பாதையை. அப்ப எவ்வளவு மோசமான அரசியல் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. அப்ப விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழிலை விட்டுட்டு வெளியேற்றிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா. ஏன்னா காவிரி நமக்கு தெரியும், காவிரி நதிநீர் சிக்கல் ஒண்ணு தீர்க்கப்படாம கிடக்கு. அங்க மழை பெய்தால்தான் இது வெள்ளத்தின் வடிகாலா பயன்படுத்தப்படுகிற ஒரு நிலமா இந்த நிலம் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இது ஒரு லாபகரமான தொழிலா இல்ல. மழை பெஞ்சாலும் பிரச்சனையா இருக்கு, வெயில் அடிச்சாலும் பிரச்சனையா இருக்கு, போட்ட முதலுக்கு வருவாய் இல்ல, நாம் விளைவிக்கிற நெல்லுக்கு நாம அதற்கான விலையை நம்ம தீர்மானிக்க முடியலன்னு பல விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறான். பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இதுல இருந்து வெளில வந்துட்டான். இப்ப தமிழ்நாட்டின் உழவு வேளாண்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த டெல்டா மாவட்டத்துல லட்சக்கணக்கான விவசாயிகள் விவசாய தொழிலை விட்டு வெளியேறிட்டான். சரி, அது மிக மோசமான நிலைமை. எதிர்கால சமூகத்திற்கு இன்னைக்கு வேணா இது ஒரு செய்தியா இருக்கலாம், ஆனா இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். ஏன்னா தமிழ்நாட்டின் உணவு தேவையில கிட்டத்தட்ட 75% பூர்த்தி செய்யறது டெல்டா மாவட்டங்கள் தான். சரி, இப்ப அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஆந்திரால இருந்து அரிசி வாங்கி தான் ஆகணும், அதுக்கப்புறம் கேரளால இருந்து அரிசி வாங்கி தான் ஆகணும். அப்போ எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாம விவசாயிகள் அந்த தொழில் விட்டு வெளில வந்தான். அதோட மட்டும் இல்லாம அப்படி சாகுபடி பண்ணுகிற விவசாயிகள் கூட அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு போறப்ப படுகிற பாடு இருக்கு பாருங்க. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாயில இருந்து 60 ரூபாய் லஞ்சம் கொடுத்தான். சரி, அப்படி அவன் கொள்முதல் பண்ணணும்னா, அப்படி கொள்முதல் பண்ணாலும் அந்த நெல்லை அவங்க படுத்து அடுக்கி வச்சிருக்காங்க 2 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும். நாங்க இப்ப போய் பார்த்தோம். இப்ப ஒரு போராட்டம் பண்ணோம் திருவாரூர்ல. சரி, அதற்காக எல்லா கொள்முதல் நிலையத்துக்கும் போய் நேரடியா நாங்க பார்த்தோம். சரி, பக்கத்துக்கு 2 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அந்த அரிசி மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க. நெல் மூட்டை. அந்த நெல் மூட்டை என்ன ஆகுதுன்னா மழையில பெஞ்சு முளைச்சிருதுங்க. ஓஹோ. அதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற வயல் இருக்கு பாருங்க. ஆமா, வயல்ல இந்த மூட்டையெல்லாம் சரிஞ்சு விழுந்து அதுல நெல் விழுந்து அது தனியா பயிரா முளைச்சு கிடக்கு. பார்க்கவே நமக்கு பயமாயிடுச்சு. புரியுது. ஒரு மோசமான சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு காட்சி. அது கிட்டத்தட்ட எந்த நெல் கொள்முதல் நிலையத்திலையும் ஒழுங்கான கட்டுமான வசதிகள் கிடையாது. மிகப்பெரிய திராவிட அரசுகளின் தோல்வியா இருக்கு. 2 அரசுகளுமே தோல்வி இல்லைங்க, பிழைங்க, வரலாற்று பிழை. இந்த 2 அரசுகளுமே மாறி மாறி ஆட்சி செய்தது. இவன் சாராயம் வித்து மக்கள் குடலை அறுத்து காசு சம்பாதிக்க பார்த்தானே ஒழிய ஏழை விவசாயிகளோட அடிப்படை தேவைகளை இவன் புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னொன்று, விவசாயம் என்பதுதான் தமிழர்களின் ஆதி தொழில். அதிலிருந்து இவ்வளவு விவசாயிகள் வெளியேறாங்கன்னா அது என்ன பிரச்சனைங்கிறது ஒரு அரசு ஆய்வு செய்திருக்கணும், செய்யல. இந்த கொள்முதல் நிலையம்ங்கிற பேர்ல அரசாங்கம் விவசாயிகள் மேல நடத்துற வன்முறை இருக்கு பாருங்க. ஆமா, அது சகிக்க முடியாத வன்முறைங்க. பல பேர் கதறாங்க. இந்த வருஷம் தீபாவளி டெல்டா மாவட்டங்கள்ல கொண்டாடப்படவே இல்லை. ஏன்னா எவனுக்கும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் சேரல. அதோட மட்டும் இல்லாம அப்படி கொள்முதல் செய்யப்படுகிற நெல், கொள்முதல் செய்யப்பட போற நெல் எல்லாமே அந்த மூட்டையில நின்று மழையில நனைஞ்சு வீணா போனது இருக்கு பாருங்க. காண சகிக்காத காட்சி. அங்கிருந்து வந்தாருங்க உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு ஒரு 4000 டன்னு நெல்லை மட்டும் ஏத்தி அமைச்சிட்டு, இந்த பாருங்க நாங்க கொள்முதல் பண்ணதெல்லாம் திருநெல்வேலிக்கு அனுப்புறோம் பாருங்க, டாட்டா அப்படின்னு போயிட்டாரு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் எடப்பாடி வேட்டியை கட்டிக்கிட்டு அவரு பாருங்க நான் ஒரு விவசாய பத்தி தீக்க வந்துருக்கேன். இவங்க 2 பேரும் நடத்துற நாடகத்துல பாதிக்கப்பட்டது யாருன்னா விவசாயிகள் தான். சரி, உண்மையிலேயே அங்க மக்களுக்காக போராடி இது வரைக்கும் அரசு கொள்முதல் நிலையங்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்களை கண்டித்து போராட்டம் நடத்திய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சரி, இப்ப நீங்க விவசாய சின்னத்தை முன் வச்சுதான் 2026 தேர்தலை நீங்க சந்திக்க போறீங்க. டெல்டா மாவட்ட விவசாயிகள் இவ்வளவு தூரம் மிக மோசமாக இந்த திராவிட கட்சிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு எப்படி நம்பிக்கையை ஊட்ட போறீங்க? அதாவது நாங்க தான் தமிழ்நாட்டிலேயே விவசாயியே சின்னமா கொண்டு வந்திருக்கோம். சரி, புரியுதுங்களா? விவசாயி தான் எங்க சின்னமா இருக்கு.
அதோட மட்டும் இல்லாம பேச்சுக்கு பேச்சு வந்து விவசாயிகளை வந்து அரசு ஊழியர்களாக நாங்கள் மாற்றுவோம்னு கட்சியின் கொள்கையா வச்சிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. சரிதான், புரியுதுங்களா? இது எல்லாரும் பார்க்கறான். இது ஒரு கட்சி வந்து விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தரது மட்டும் இல்லாம மாற்று வேளாண் முறைகளை பற்றி சிந்திக்கிற கட்சி மட்டும் இல்லாம அதோட விவசாயியே சின்னமா வச்சிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனவே வந்து எல்லா விவசாயிகளோட அடிப்படை பிரச்சனை எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் போன தடவை சொன்னேன் இல்லையா, அரசு கொள்முதல் நிலைய பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அதுக்கு நாம் தமிழர் கட்சி தானே போராடிட்டு இருக்கு, வேற யாரும் போராடல. அப்ப என்னன்னா விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்குன்னு குரல் கொடுக்க விவசாயிகள் தான், நாம் தமிழர் கட்சி தான் வந்து நிக்கணும்னு விவசாயி சங்கத்தினர் இருக்காங்க, ஊருக்கு இருக்கான். அவனை பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய கட்சிகளோட எடுபுடிகளா இருக்கான். ஓஹோ, அவன் நீங்க சொல்றது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையுமா? கம்யூனிஸ்ட் கட்சிகளை தான் சொல்றேன். அண்ணா அறிவாலயத்தின் பாதுகாவலர்களாக ஏவலர்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மாறி போயிடுச்சு. ஓஹோ, புரியுதுங்களா? வேட்பாளர் நிறுத்துறதுக்கு அவங்கள்ட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு தான் வந்து நிறுத்துறாங்க, அது காசு வாங்கிட்டு தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க. மிக மோசம். கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு யாரும் இல்லை. புரியுது. இருக்கிற ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் எங்க ஐயா நல்ல கண்ணு, சரி, அவரும் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. சரி, மற்றபடி அந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இருக்கிறவங்க யாரும் கம்யூனிஸ்டுகளே கிடையாது. ஓஹோ, திமுகவோட சிவப்பு துண்டு அணி, அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம ரொம்ப அதை பத்தி பேச வேண்டாம். இதுல வந்து இந்த ஊருக்கு ஒரு விவசாய சங்கத்தினர், கம்யூனிஸ்ட் சங்கம் மட்டும் இல்ல, சாதாரண சங்கத்தினர் கூட அரசு அதிகாரத்தின் ஏவலாளிகளா இருக்கிறான். இவன் என்ன பண்றான்னா மாதிரிக்கு உதாரணத்துக்கு சில பிரச்சனை போய் நிக்கிற மாதிரி நின்று பாவலா காட்டிட்டு அரசாங்கத்தோட சமரசம் பண்ணிக்கிட்டு அந்தந்த உள்ளூர்ல இருக்கிற திமுக மாவட்ட செயலாட்ட காசு வாங்கிக்கிட்டு அதுல வாழ்ந்துகிட்டு ஒரு கும்பல் நிக்குது. அப்ப பாதிக்கப்படுற விவசாயிக்கு அவன் பிரச்சனைய அதை யாரு எடுத்து சொல்றதுன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. களத்துல டெல்டா மாவட்டத்துல தமிழ்நாட்டிலேயே அதிகமா வாக்கு வாங்குகிற நாம் தமிழ் 18 தொகுதி எங்களுக்கு. இந்த 18 தொகுதி தான் நாம் தமிழர் கட்சியோட மிக அசைக்க முடியாத வாக்கு வங்கியை கொண்டிருக்குது. சரி, தமிழ்நாட்டில் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அதிகமா வாக்கு சதவீதம் எந்த பகுதியில் வந்திருக்குன்னா டெல்டாவில் தான், டெல்டா மாவட்டத்தில் தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னா அவ்வளவு பெரிய நம்பிக்கையை அண்ணன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அங்க, அதாவது வேளாண்குடி மக்கள். ஆமா ஆமா. அதனால வந்து போற போக்குல வந்து விவசாயிகளை கண்டு கொள்ளாம போறாங்க பாருங்க, திரும்பவே மாட்டான். அவனுக்கு வயல் நாணம் தெரியாது, விவசாயம். ஆனா நம்ம இப்ப எடுத்துக்காட்டு இந்த கஜா புயல் அடிச்சிச்சு பாருங்க. ஆமா, அப்ப அண்ணன் வந்து டெல்டா மாவட்டங்களை தீவிரமா களப்பணி செஞ்சாங்க. கஜா புயல்ல வந்து எத்தனையோ தலைவர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனா அண்ணன் தான் மக்களோட மக்களா நின்று அவங்க வீழ்ந்து கிடந்த தென்னை மரங்களை எடுத்து அப்புறப்படுத்திட்டு புது தென்னை மர கன்றுகளை வாங்கி அக்கம் பக்கத்து இருந்த மாநிலங்கள்ல தான் நாங்க வாங்கணும். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் தென்னை மர கன்றுகள் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியினால் இலவசமாக வழங்கப்பட்டு விலை இல்லாமல் வழங்கப்பட்டு அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் கண்காணிப்பின் பேரில் நடப்பட்டது. கண்ணால நான் பார்த்தேன். ஒரு 10 நாள் தங்கி இருந்திருப்பாரு. 15 நாளுங்க, 15 நாள். ஏன்னா அந்த நாள்ல எங்கேயுமே மின்சாரம் கிடையாது. அந்த 15 நாள் டெல்டா மாவட்டங்கள்ல மின்சாரம் கிடையாது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா அதிகாலையில நாங்க தஞ்சாவூர்ல கிளம்புறோம், நாங்க இரவு திரும்புறப்ப 2 மணி 3 மணி ஆகும். அடராடா. வந்துட்டு மறுநாள் காலையில அதிகாலையில எழுச்சி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தான் அண்ணனுக்கு தூக்கும். புரியுது. ஆனால் மக்களை காப்பாற்ற களத்தில் நின்னாரு. புரியுது. அப்படி ஒரு வேலை, ஒரு அசாத்தியமான வேலை. அதை இன்னைக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நன்றியோட நினைவு கூறுறாங்க. புரியுது புரியுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வலுவான ஒரு ஓட் பேங்க் இருக்கிற இடமா டெல்டா மாவட்டம் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் சீமானின் தொடர்ச்சியான களப்பணிகள் தான். தம்பி, எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கான செயல் வடிவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ளவர்கள் எதிர்க்கிறத விட நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக எதிர்க்குது. காரணம் என்ன தம்பி? நாங்க பூர்வக்குடி மக்களுக்கான அரசியலை பேசுறவங்க, இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியலை பேசுறவங்க. எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமா ஏற்படுகிற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இங்க அவன் அந்த வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறான் பாருங்க, திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல். அதுல யார் யாரை இணைக்க போறாங்கிற விவரம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எத்தனை பேரை சேர்க்க போறான்னு, அவன் யாரு சேர்க்க போறோம், அதாவது இறந்து போனவர்கள் பேரை நீக்க போறானுங்கிறது தெரியும். ஆனா யாரை சேர்க்க போறான் அது தெரியாது. நீங்க நல்லா வச்சீங்க. ஒவ்வொரு நாளும் சென்னை சென்ட்ரல்ல வந்து பல்லாயிரக்கணக்கான வட இந்திய தொழிலாளிகளை வந்து புலம்பெயர்ந்து வந்து இங்க இறங்குறான். அவனை பற்றி ஒரு சிறு தரவு கூட தமிழ்நாட்டு அரசாங்கிட்ட கிடையாது. அவன் யாரு, எத்தனை பேரு, எங்கிருந்து வந்திருக்கிறான், எங்க போய் வேலை பார்க்க போறான், எங்க நிற்பான், யார்கிட்ட வேலை பார்க்க போறான், அவன் வேலை பார்க்க தான் வந்தானா, தாலி எடுக்க வந்தானா, குடிகெடுக்க வந்தானா, கற்பழிக்க வந்தானா, போதை மருந்து வேலைக்கு வந்தானா
அப்படின்னு எந்த தரவுகளும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையோ காவல்துறையிட்ட கிடையாது. புரியுது. இது ஒரு மோசமான நிலைமை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, என்னைக்கு வட இந்திய தொழிலாளர்கள் அல்லது புலம்பெயர்ந்த அந்த மக்கள் இங்க குடியேற ஆரம்பிச்சாங்களோ அப்போதுதான் இங்க கஞ்சா, போதை மருந்து பொருட்களோட உபயோகம் அதிகமானுச்சு. புரியுது. இது தமிழ்நாட்டு மக்களின் கலாச்சாரமாகவே அந்த கஞ்சா உபயோகித்ததை மாத்தினதுல பெரும் பங்கு வடநாட்டுக்காரங்க தான். ஏன்னா அவன் பயன்படுத்துறான், அதை அப்படியே இங்க பண்றான். அவன் என்ன நினைக்கிறான்னா, தமிழ்நாட்டை ஒரு குப்பை மேலம்னு, ஒரு குப்பை கூடுன்னு பாக்குறான். குப்பை மேடுன்னு பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், அவன் செய்ய வேண்டிய எல்லா சீரழிவும் இங்க செய்யறான். புரியுதுங்களா? சில எளிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம குறை சொல்றது இல்லை. ஆனால் இங்க வரவங்க என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இங்க வரான், என்ன வேலைக்கு வரான்னு தரவுகள் இல்லை. இப்ப உச்ச நீதிமன்றத்துல நாங்க இப்ப இந்த எஸ்ஐஆர் பத்திய வழக்கு நிலுவையில் இருக்குது, அங்க நாங்க முறையிட போறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தீர்மானம் சொல்லுது. சரி, நீங்க முறையிட போறீங்க, உங்கள்ட்ட என்ன தரவு வச்சிருக்கீங்க? எஸ்ஐஆரால் தமிழ்நாட்டுல வடநாட்டார்கள், அந்த வடநாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் சேர்க்க போறாங்க அப்படிங்கிற தரவு தமிழ்நாட்டு அரசுகிட்டே கிடையாது. அப்ப எதிர்ப்பது போல ஒரு பாவலா பண்ணிட்டு பிஜேபிக்கு இணக்கமான வேலையை செய்யுது. வடநாட்டுக்காரனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தமிழ்நாட்டுல தெரிஞ்ச ஒரே ஒரு கட்சி பிஜேபி மட்டும்தான், தாமரை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனா அதுல கொஞ்சம் குறுகிய சதவீதம் காங்கிரஸோட கை சின்னம் தெரியும். இந்த மக்களோட பிரச்சனை எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், இங்க அந்த வடநாட்டு அரசியலை எடுப்பதற்காக பிஜேபி செய்யற தேர்தல் ஆணையத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி தேர்தல் எங்கெங்க நடைபெறுகிறதோ அந்த மாநிலங்களை தான் அதை கொண்டு வரான். பீகார் 36 லட்சம் வாக்காளர்களை காணுங்கிறான். உச்ச நீதிமன்றம் முதல் முறையாக கண்டிச்சு தேர்தல் ஆணையத்தின் அந்த பிரதான இணையதளத்துல வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பேரை பிரசுரிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போடுது. யாராரு பேர் பீகார் மாநிலத்துல எந்தெந்த வாக்காளர் விடப்பட்டுச்சோ அவன் பேரையெல்லாம் எடுத்து அந்த பட்டியலை இணையதளத்துல வெளியிடணும்னு சொல்லிடுச்சு. சரிதான். அது போன்ற ஆபத்து தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா, அதுவும் தேர்தல் நேரத்தில் நடந்துச்சுன்னா, விடுபட்ட பேரு நீங்க தெரியும். இப்ப மணி செந்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், அவர் பிஜேபி ஓட்டு போட மாட்டாரு, தூக்கிடுவோம். அவரை தூக்கிடுவோம். நான் வீடு மாறி இருப்பேன், இங்க இருந்தா பக்கத்து தெருவுக்கு போயிருப்பேன். புரியுது. அவர் அந்த இடத்துல இல்ல, வாக்காளர் பட்டியல் இல்ல. ஏன்னா விண்ணப்பம் கொடுக்க முடியாத நிலையில கூட இருக்கலாம், நான் வெளியூருக்கு போயிருக்கலாம். அந்த அவருக்கு கொடுத்துருக்க 1 மாசம் தானே கொடுத்துருக்கான். அந்த 1 மாசத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் வருது, தீபாவளி வருது, புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வருது, பொங்கல் வருது, இவ்வளவு விடுமுறை தினங்களும் இருக்கு. அப்போ பிப்ரவரி 7ஆம் தேதி அவன் சொல்றான், அந்த சீரமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை நாங்க வெளியிட்டுருவோங்கிறான், இறுதி பட்டியலை. அப்ப இறுதி பட்டியல்ல குறை வந்துச்சுன்னா அதை யார் சரி பண்ணுவா? இப்ப இந்த வேலையை நீ என்னைக்கு தொடங்கி இருக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி எங்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்கணும். இறுதி பட்டியல் வெளியிட்டு இதுல அரசியல் கட்சிகளுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கா, இதுல ஆட்சேபனைகள், இந்த பட்டியல்ல உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு என்னென்ன, யாராரு பேர் விடுபட்டு இருக்கு, எந்த பூர்வக்குடியோட பேரு விடுபட்டு இருக்கு, அதை கொண்டு வா, அதை சரிப்படி தரணும். அப்ப எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். இப்ப வாய்ப்பே மறுத்துட்டு ஆட்சேபனை செய்யுங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7ஆம் தேதி வெளியிட்டுருவோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் மழைக்காலம், மக்களால் வெளில வர முடியாது, வெளியூர் பயணங்கள் அதிகமா இருக்கிற நேரம், பண்டிகை காலம், இந்த காலத்துல போய் நீங்க வச்சுக்கிட்டு நாங்க இந்த வேலையை பார்க்கறோம், தேர்தல் நெருங்கி வந்துருச்சு, இப்ப போய் நாங்க இந்த வேலையை பார்க்கறோம்னு தேர்தல் ஆணையம் வரிஞ்சு கட்டிட்டு இந்த எஸ்ஐஆரை கொண்டு திணிக்கிறாங்க. அது திமுக எதிர்க்காதுங்க, அதிமுகவுக்கு ஆதரவு. ஏன்னா பிஜேபி கூட்டணியில இருக்கான், அவன் எதிர்க்க மாட்டான். தேமுதிக ஆதரிக்காது, ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில இருக்காங்க. திமுக எதிர்ப்பது போல பாவலா பண்ண நடிக்கும், ஏன்னா பிஜேபி அவங்களால பகச்சிக்க முடியாது. பிஜேபி கொண்டு வந்த திட்டத்தை பிஜேபி மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தியதை விட திமுக நடைமுறைப்படுத்திய வேகம் மிக மிக அதிகம். ஓஹோ, அது நீட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், 8 வழி சாலையா இருக்கட்டும், கேடுகட்ட எந்த திட்டமா இருக்கட்டும், ஏன்னா இவன் குடிமி அவங்க கையில இருக்கு, இவன் ஊழல் வழக்குகள் அவங்க கையில இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் உங்களை ஒரு கேள்வி, தமிழக வெற்றி கழகத்திற்கு 41 பேருக்கு மரணத்திற்கு காரணமா இருந்தாங்கன்னு வழக்கு, ஏன் ஒருத்தனோட திமுக அரசு கைது பண்ணல? புஷி ஆனந்தை ஏன் விட்டீங்க? ஆதவ அர்ஜுனாவை ஏன் விட்டீங்க? யாருமே நீங்க கைது பண்ணலையே. என்ன காரணம்? காரணம் ஒண்ணுதான், ஏன்னா தாவேகா பிஜேபியோட டீலிங்கை முடிச்சிடுச்சு. அப்ப பிஜேபியில இருந்து ஒரு அழுத்தம் திமுகவுக்கு வருது, அவங்கள நீங்க கைய வைக்க கூடாது, கைய வச்சா கொன்றுவன், வாயை மூட்டை கண்டா. அதுக்கு ஒரு காரணம் திமுக. இது ஒரு தந்திரமான நடவடிக்கை, விஜய்க்கு செல்வாக்கு ஏறிவிடும் என்பதற்காக கைது பண்ணாம ஸ்டாலின் விட்டுட்டாருங்கிறான். அதையும் இந்த ஊப்பி 200 ரூபா ஊப்பி இருக்காம பாருங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான் பாருங்க அவன். புரியுது. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் ஒரு இணையதளத்துல ஒரு பதிவு போட்டா ஓடி ஓடி துரத்தி கைது பண்றீங்கல்ல? ஆமா. அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சா இல்லன்னு கூட கருதுறது இல்ல, கைது பண்றீங்க. அந்த சாட்டை துரைமுருகன் தம்பிய அவனை எப்படிதான் துரத்துவீங்க? கார் சேஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த இடுமோனம் கார்த்தியை தூக்கிட்டு போய் குண்டஸ்ல போட்டாங்க. அப்போ இப்போ 41 பேரோட சாவுக்கு காரணமா இருக்கிறான் கட்சி நிர்வாகி.
அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்க, அவனே நீ கைது பண்ணல, அவனை முன்பினை வேற உயர்நீதிமன்றமே மறுக்குது, கைது பண்ணலங்க. ஆமா. அப்ப யாருடைய அழுத்தத்தில் திமுக கைது பண்ண மறுத்துச்சு? அது சரி. அப்ப பிஜேபி அழுத்தா, திமுக தலையாட்டுது. புரியுது. அதுதான் எஸ்ஐஆர்லயும் நடந்திருக்கு. புரியுது புரியுது புரியுது. அதாவது தம்பி, இந்த வட மாநிலத்தினுடைய வாக்காளர்கள் இங்க வந்து கூடிட்டாங்க அப்படிங்கிறத 75 லட்சம் பேர் வந்திருக்கதா சொல்றாங்க. ஆமா, அப்படிங்கறத அடிப்படை நம்மள்ட்ட அந்த புள்ளி விவர கணக்குகள் இல்ல. நம்ம எல்லாருமே தோராயமா சொல்றோம். வைகோ கூட இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல சொல்றாரு 75 லட்சம் பேர் வந்திருக்கிறதா தகவல் வருதுன்ற. இன்னும் எனக்கு நான் வந்து இது சம்பந்தமா தீவிரமா ஆய்வு செய்து பார்த்தப்ப உண்மையிலேயே 1 கோடி பேர் உள்ள வந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, இதுக்கான தரவு நம்மள்ட்ட இல்ல. புரியுது புரியுது. இப்ப நாம் இது எதிர்க்கிற நம்மள்ட்டையும் இல்ல, திமுக டீம் இல்ல, நம்மள்ட்ட இல்லங்கிறது நமக்கு அதிகாரத்துல இல்லாத அமைப்பு. நம்மள்ட்ட இல்லாதுங்கிறது அது வந்து ஒரு இயல்பானதான். ஆனா அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திமுக இல்ல, அது அவன்கிட்ட தரவு இல்ல. அது ரொம்ப கொடுமை. பிஜேபி ஏத்து நாங்க அரசியல் பண்றோம், பிஜேபியோட நாங்க தான் எதிரி, சனாதனத்துக்கு எதிரி, இந்துத்துவாக்கு எதிரி நீ பேசிவிட்டு அங்க பிஜேபி எது சொன்னாலும் தலையாட்டுறது, வெள்ளைக்கொடி வேந்தனா மாறிடுறது. புரியுது. அதாவது ஆட்சிக்கு வந்தோன்னு. ஆமா, அதனாலதான் வந்து இவ்வளவு வடநாட்டுக்காரர்களுடைய வாக்கு தமிழகத்துல இருக்குங்கிறதுனாலதான் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதத்தை வந்து 5% கூட வாங்காது அப்படின்னு தவறா கணிச்சு பிஜேபி அதிமுக கூட்டணி வெல்லும் அப்படிங்கிறது மாதிரியான குறிப்புகள் கொடுக்குறாங்களோ. இப்ப ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு வடநாட்டுக்காரர், அவர் வந்து வடநாட்டு மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நீண்ட காலமா இங்க வந்து குடியிருக்கிறார். ஆனா ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. இந்த தமிழர்னு பேசுறவங்க மேல சற்று ஒரு ஒவ்வாமை இருக்கு. நடாது இவங்க நம்மலாம் வந்திருக்கிறோம், பிழைக்க வந்திருக்கிறோம், இவங்க படம் தமிழருங்கிறான், அது வந்து இவன் தூய என்ன அரசியல் பேசுறான், அதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கு. இது திராவிட நம்ம கொஞ்சம் சாஃப்டா நம்மள டீல் பண்றாங்களே, இவங்க கொஞ்சம் கடினமா இருக்கிறாங்களே. இத்தனைக்கு ரங்கராஜ் பாண்டே சீமானன் மேல தனிப்பட்ட மரியாதை கொண்டவர், 2 பேருக்கும் ஒரு நெருக்கமான உறவு வேற உண்டு. ஆனா ரங்கராஜ் பாண்டே எப்போதுமே ஒரு புஷால்தனமா சீமான் வந்து தனிச்சு நிக்கிறாரு, ஆனா அவரோட ஓட்டு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி ஏத்துற மாதிரி ஏத்தி அப்படியே இறக்கி காட்டுவார். தந்திரமான ஒரு வேலையை பண்ணுவார், ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது. அதுதான் அவங்க ரொம்ப தந்திரமா பண்ணுவாங்க. நீங்க தந்தி ஊடகத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தந்தி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன்ட்ட ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனா தந்தி ஊடகத்துலதான் முதலா நாம் தமிழர் கட்சியை பத்தி போன பாராளுமன்ற தேர்தல்ல மிக மோசமா 4%, 5% நம்மளை காட்டி, நம்ம சொல்ல போனா நமக்கு அதை தாண்டி வாக்கு 8% மாதிரி வாக்கு விழுந்திருக்க வேண்டியதை தந்தி டிவி தடுத்து நிறுத்தினாங்க. ஊடகத்துல இப்படி ஒரு வேலையை பண்ணி ஒரு நம்பிக்கை வாக்கு, இந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு நினைச்ச தோற்றம் இருந்தானங்க ஓட்டு போடுவான். எடுத்தோடனே நீங்க அவன் ஒண்ணுமே இல்லைங்க, அவன் 4% ஓட்டு வாங்குவான், 5% ஓட்டு வாங்குவான் அப்படின்னா, ஒரு ஆஸ்திரேஷன் மைண்ட்ல இருக்கிறவங்க, ஒரு ஓட்டு போடலாங்கிற திட்டத்துல இருக்கவங்க ஏன் தோக்க போற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிக்கிற கட்சிக்கு போடலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு போயிடுவாங்கல்ல. புரியுது. அப்படி சில சதவீதம் ஓட்டு பாதிக்கப்படுது இல்ல. புரியுது. அதனால ஒரு நேரட்டிவ் செட் பண்றது. புரியுது. அதனால என்ன பண்றாருன்னா, நமக்கு இது ரொம்ப ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஊடகங்கள் செய்கிற சதி அரசியலை நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. புரியுது. உங்க ஏதாவது ஒரு செய்தியை அப்படியே கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை அப்படியே குறைச்சு காட்டுறது. புரியுது. செய்தியை மாத்திரப்ப வந்து என்னன்னா, கிண்டல் பண்றப்ப ஒவ்வொரு செய்தி ஊடகத்திலையும் வந்து கிண்டல் பண்றதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறான். ஆமா, அதுல பெரும்பாலும் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாவது யாருன்னா நம்ம கட்சியை தான், சீமான தான் அவங்க பண்றாங்க. காரணம் என்னன்னா, அவர் இந்த மரங்கள் மாநாடு நடத்துறாரு, மரத்தோட பேச போறாருமே சீமான், மலையோட பேச போறாருமே, அதுக்கெல்லாம் வாக்கு இல்லையே அப்படின்னு. அவர் மரத்தோட எதை பத்தி பேச போறாரு, அது சரி, மலைகளுக்காக எதை பத்தி பேச போறாரு, அதை பேச மறுக்கிறியே. புரியுது தம்பி. இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா, திமுக தேர்தலுக்கு தேர்தல் நாம் தமிழர் கட்சி மேல வைக்கிற குற்றச்சாட்டு, அதாவது மக்கள்கிட்ட அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, ஏன்னா இது பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சமீப காலமாக இப்போ இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கிற தரப்பெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாம் தமிழர் கட்சி டிஎம்கேவோட பி டீமு, அதனால தான் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஏறி அடிக்கிறாரு, விஜயை வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கடுமையாக வந்து சாடுறாங்க அப்படின்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இட்லி கடை படம் பார்த்தா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மகன் தயாரித்த படத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அதாவது டிஎம்கேயின் பி டீமு. பைசன் திரைப்படத்தை வந்து அண்ணன் பார்த்தா மாரி செல்வராஜ் ஒரு அப்பட்டமான ஒரு திராவிட சிந்தனையாளர், அவர் படத்தை ஏன் போய் இவர் பார்க்குறாரு, ஏன்னா இவர் டிஎம்கேயினுடைய பி டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அந்த திமுக எதிர்ப்பு என்பது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மரபணுவில் ஊர்ன விஷயம். அதாவது எங்களுக்கு திமுக மேலே இருப்பது வெறுப்பில்லை, எதிர்ப்பில்லை, வன்மம். ஏன்னா என் இனத்தை அழித்ததில் மிக முக்கிய பங்கை வகித்தது திமுக. காங்கிரஸ் இனத்தை அழித்தது, கூட நின்று எல்லா உதவியும் செஞ்சது திமுக. திமுகவை எதிர்ப்பதற்கு, திமுகவை அழிப்பதற்கு தான் நாம் தமிழர் கட்சியே தொடங்கப்பட்டது. இந்த கட்சியில் இருக்கிறவங்க 99% பேர் திமுக குடும்பத்திலேருந்து வந்தவங்க. நான்லாம் பச்சை திமுக குடும்பத்திலேருந்து, பாரம்பரிய திமுக குடும்பம் அந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க. பரம்பரை திமுக. எங்க அப்பாலாம் வந்து முரசொலியை தவிர எதுவும் படிக்க மாட்டார். எங்க வீட்டுல முதல்ல இருக்கிறது, எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க முரசொலியை தான் பார்க்கலாம். சரி, அத போல பரம்பரை திமுகவில் இருந்த குடும்பத்திலேருந்து பிறந்தவன் தான் அந்த திமுகவை வீழ்த்தணும். எங்க ஊர் பந்தநல்லூர், திருவிடைமருதூர் தாலுக்கால பந்தநல்லூர். எங்க ஊர்ல முதலா கொடி ஏத்துனது, திமுக கொடி ஏத்துனதுல 2 பேர்ல ஒருத்தவர் என் பெரியப்பா. சரிதான், 2 இளைஞர்கள் கொடி ஏத்துறாங்க. அதுல ஒருத்தவர் என்னோட பெரியப்பா. அவர் தான் கொடி ஏத்துறாரு. அப்படி கொடியேற்றிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த மனுஷன்கள் தான் அந்த கொடியை வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என் இனத்தை அழித்ததுல மிகப்பெரிய பங்கை வகித்தது திமுக. அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய கேட்டினை தொடர்ச்சியாக அரசியல் நடவடிக்கைகள் மூலம் செய்து கொண்டிருப்பது திமுக. திமுக என்பது சமூக ஆபத்து என்று பகிரங்கமா அறிவித்தது நாம் தமிழர் கட்சி தான். புரியுது. நாங்க பி டீம், ஏ டீம்லாம் இல்லைங்க, நாங்க நேரடியா எதிர்த்து நிக்கிறோம். உண்மையிலேயே ஒரு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, திமுக சொல்கிற எதையாவது இந்த எடப்பாடி பழனிசாமி, சீமான் அதிகமா வலிமையா எடுத்து பேசுவாரா? எடப்பாடி பழனிசாமி அதிகமா எடுத்து பேசுவாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு என்னங்க உண்மையிலே தகுதி? நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து என்னங்க ஒரு தமிழரா பிறந்துட்டாரு, சரி, அதற்காக அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு கேட்கிறேன். நாங்க தான் உண்மையான திராவிடர்கள்ங்கிறாரு. நாங்கள் தான் உண்மையான திராவிடர்கள், அதிமுக ஒரு திராவிட இயக்கம் அப்படிங்கிறாரு. ஆமா, அவங்க கட்சி தலைவிக்கு தான் வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு திராவிட இதுல இருந்து திடல்ல இருந்து கொண்டுதான் அவங்களுக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க. அதாவது நான் ஒரு கன்னட பாப்பாத்தி சட்டமன்றத்திலேயே சொல்லி கொண்டவருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை. ஆமா, பெரியார் திடல்ல இருந்து போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தது யாரு? இந்த திராவிட கும்பல். அப்ப இந்த திராவிட கும்பல் என்னன்னா, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று சமரசம் செய்து கொள்வது. எப்போதுமே வீரமணி வந்து ஜெயலலிதா இருந்த காலகட்டங்கள்ல எது ஆளுங்கட்சியா இருக்குதோ அந்த பக்கம் நிப்பாரு. புரியுது. திமுக இருந்தா திமுக பக்கம் நிப்பாரு. அண்ணா திமுக ஆளுங்கட்சியா மாறினா வீரமணி தன் நிலைப்பாட்டை மாத்திப்பாரு. சொத்தெல்லாம் பெரியார் சம்பாரிச்சு வச்ச சொத்தெல்லாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து தன்னை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல அவர் தன்னை வைத்துக் கொள்வதற்கு அந்த வேலையை பார்த்தாரு. இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் செய்த நல்ல விஷயம் என்ன விஷயம்? எதுவும் செஞ்சதில்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமியை தாக்க தான் செய்யும். இன்னொன்னு, இந்த திரைப்பட விழாக்கள்ல கலந்துக்கிறதெல்லாம் அவரும் ஒரு திரை உலகத்திலிருந்து வந்தவர். புரியுதுங்களா? அவர் இன்னொன்னு, சீமான் அண்ணனுக்கு வந்து தனிப்பட்ட வன்மங்கிறது யார் மேலேயுமே கிடையாது. எதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினே வந்தாலும் எப்படிப்பா நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டு போவார். எடப்பாடி பழனிசாமி வந்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு. வானதி சீனிவாசன் தான் நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்பாரு. எல்லாரையும் வெளியை பார்த்து நேரடியாக பேசக்கூடிய பண்பாடு மிக்க, கனிவு கொண்ட, இதயம் கொண்ட மனிதன் அண்ணன் சீமான். புரியுது. அவரு வந்து தன்னோட திரையுலக நண்பர்களுக்காக, அவங்களோட நெருக்கத்திற்கு அவர் படம் பார்க்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொன்னு, அவர் வந்து திரைப்பட இயக்குனராக ஆகணுங்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்தவர். அண்ணன் களஞ்சியம் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அண்ணன் களஞ்சியம் தெரியும். அவர் எப்படிப்பட்ட உன்னதமான காவியங்கள் எடுத்தாருன்னு, பூமணியா இருக்கட்டும், நிலவே முகம் காட்டா இருக்கட்டும். அப்படி அந்த வேலைக்காக நீங்க தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்தீங்க. இப்போ உங்க வாழ்க்கை பாதை ஒரு அரசியல்ல கொண்டு போய் உங்களை நிறுத்திருக்கு. சரி, ஆனாலும் இப்ப என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ரொம்ப அதுதானே தம்பி எழுதிக்கிட்டு இருக்கேங்கிறீங்க. நீங்க 1000 வேலை பார்த்தாலும் உங்க மனசு ஸ்கிரிப்ட் எழுதுற நோக்கி போகுது. ஏன்னா உங்க கனவு அதை நோக்கி தான் இருக்கு. அப்போ அண்ணன் சீமானும் திரையுலகில இருந்து வந்தவர். அதனால நல்ல திரைப்படங்களை ஆதரிக்கிறாரு, போய் பார்க்கிறாரு, பாராட்டுறாரு. ஒரு கலை உலக நடவடிக்கைகள் என்பது சமூகத்தில் ஒரு அங்கமா தானே இருக்கு. புரியுது. ஒரு தலைவனுக்கு அது மேலேயும் கவனம் இருக்க தேவை இருக்குல்ல. புரியுது. ஏன்னா இங்க திரையரங்குல தான் தலைவனை தேடுறான், திரைப்படங்கள்ல தலைவனை தேடுறான். அப்படிங்கிறப்ப அந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்களா இருந்தா பாராட்டி போவதில் என்ன தப்பு? அது சரி, அது செய்யறாரு. அவரு சாதாரணமா இயல்பா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதற்காக உதயநிதி ஸ்டாலின் நம்ம இதை போய் அவர் படத்தை போய் ப்ரொமோட் பண்றாரு, இவரு படத்தை ப்ரொமோட் பண்றாரு. அவர் வந்து படத்தை தயாரிச்சவங்க எல்லாம் பத்தி அவர் பேச பார்க்க மாட்டாரு. படம் எப்படி இருக்கு அதான் கூப்பிடுறாங்க, போய் பார்க்கறாரு, பாராட்டிட்டு வர்றாரு. மாரி செல்வராஜ் தன் வாழ்க்கையில அண்ணன் சீமான் போல ஒரு மனிதனோட பாராட்ட, நீங்க அந்த பேட்டியில பக்கத்துல உட்கார்ந்துருந்தீங்க. ஆமா ஆமா, அப்படி ஒரு மனிதன் ஒரு வெள்ளந்தி தனமா பாராட்டுறான். அந்த 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 இளைஞன் அப்படியே கூசி கூடிட்டான் ஆளு. அதான்
ஒரு காட்சியை பத்தி கூட சொன்னாங்க, இந்த புரோட்டா காட்சியை பத்தி, நானும் புரோட்டாவுக்காக நானும் கபடி விளையாண்டுறேன் தம்பி அப்படின்னு. ஆமா. அப்போ ஒரு திரைப்பட விழாக்கள்ல கலந்து கொள்வது அல்லது நல்ல திரைப்படங்களை தேடி பார்த்து அதை பாராட்டுவது என்பதும் ஒரு அரசியல் நடவடிக்கை தான். ஏனென்றால் அரசியல் என்பது திரையரங்குகள்ல திரைக்கதைகள்ல கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் இங்க நிலவிட்டு இருக்கு. திரைப்படங்கள், சில நல்ல திரைப்படங்கள் சில நல்ல அரசியலை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில். நீங்க வேதம்புதின்னு ஒரு படம் பாருங்க. அந்த வேதம்புதியில ஒரு சிறிய காட்சி பாரதி ராஜா வச்சிருப்பாரு. அதில் வந்து அந்த பார்ப்பன சிறுவனை தூக்கிக்கிட்டு அந்த வாழுத்தேவருங்கிற கதாபாத்திரம் ஒரு நதியை கடந்து கொண்டிருக்கும். ஆமாம். அப்போ அந்த கதாபாத்திரம் வந்து வாழுத்தேவர் கேட்பாரு, வந்து பேசிட்டு வருவாங்க 2 பேரும். அந்த பையனை இறக்கி விடுவார், கரையில் இறக்கி விடுவார். இறக்கி விட்டு ஒரு ஆற்றுல நின்றுட்டு இருப்பார். பேச்சுக்கு பேச்சு நீங்கள் வாழுத்தேவருங்கிறீங்களா, வாழுங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது நீங்கள் படிச்சு வாங்க பட்டமான அந்த பையன் கட்டுருவான். அந்த ஒரு நொடியில் அவன் வாழ்க்கையில் அவருக்கு அடைப்பிடித்திருந்த எல்லா விஷயங்களையும் ஒரு மறுபரிசீலனை செஞ்சு அடுத்த காட்சி வச்சிருப்பாரு. ஆற்றுல தலைமொழிகி எந்திரிப்பான். அந்த ஒரு புது மனிதனா உருவாவார். ஒரு நுட்பமான காட்சி மூலமா ஒரு சமூக மாற்றத்துக்கே அது வழிவகுக்கிற ஒரு காட்சி அது அமைஞ்சிச்சு. அதே போல படம் வேதம்புதி, இது போல படம் இந்த காலத்துல எடுக்க முடியுமா உங்களால? அது சரி. அதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கா? அப்ப எந்த படைப்பாளிக்கும் சுதந்திரம் எடுக்க முடியாது. நீங்க சாதாரணமா முந்திரி காடுன்னு வச்சா அது இவங்களுக்கு எதிரானது, அவங்களுக்கு எதிரானது, வன்னியர்களுக்கு எதிரானது, பறையர்களுக்கு எதிரானது, எவ்வளவு அவதூற நீங்க சந்திச்சீங்க. ஆமா. அப்படிங்கிறப்ப இந்த காலத்துல படம் எடுத்து சுதந்திரமா காத்திரமா ஒரு கதை சொல்லலுங்கிறது சவாலா இருக்கு படைப்பாளிகளுக்கு. புரியுது. அவங்களுக்கு சுதந்திரம் காக்கப்படலை. அப்படிங்கிறப்ப கலை உலகிலேருந்து வந்த ஒருத்தவர், ஒரு போராளி ஒருத்தவர் நல்ல திரைப்படங்களை தேடி பார்த்து அதை பாராட்டி அந்த கலைகளை உற்சாகப்படுத்துவது தன் அரசியல் நடவடிக்கையின் ஒரு அங்கமா அவர் வச்சிட்டு இருக்காரு. அதுல குறிப்பா தம்பி பைசன் திரைப்படம் பார்த்து விட்டு சீமான் பாராட்டினார். ஏன் அந்த படத்தை போய் பார்த்தாரு? மாரி செல்வராஜ் தமிழ் தேசியத்துக்கு உதவுவாரா, அவர் ஒரு திராவிட சொம்பு, இப்படிலாம் பேசுகிறவங்க கவனிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சீமான் கபடி பற்றி ஒரு வரையறை கொடுத்தார். உலகத்திலேயே கபடி தான் கபடி என்கிற அந்த விளையாட்டு தமிழர்கள் கண்டுபிடித்த விளையாட்டு. அந்த விளையாட்டு சாதியம் நிறைந்திருக்கிற, பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று இருக்கிற இந்த நிலப்பரப்புல தொட்டால் தான் பாயிண்ட்னு சொல்லி ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சான். கட்டி பிடிச்சி உருண்டாதாண்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சான். இதுவும் கூட சாதி ஒழிப்பின் ஒரு கூறு அப்படின்னு சொன்னாரு. இதை எவனும் எடுத்து பாராட்டலைங்க. யாருமே இதை பேச மாட்டாங்க. இவங்க என்னன்னா, எது குற்றமோ அதை தான் செய்தியா மாத்தணும், அவர்கிட்ட ஏதாவது குறைவு கண்டுபிடிக்க முடியுமா? சீமான் என்ன உடை உடுத்திருக்கிறாரு, ஷூவோட விலை என்ன, அவர் சட்டையோட விலை என்ன, அவர் என்ன கார்ல வர்றாரு, அவர் என்ன அரசியலை பேசுறாரு, 15 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சமரசம் இல்லாம எப்படி நிக்கிறாரு எனக்கு தெரியும்னு நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். போன பாராளுமன்ற தேர்தல் அப்ப எத்தனை கோடியில வச்சுக்கிட்டு எத்தனை கட்சி கியூல நின்னாங்கிறது எனக்கு தெரியும். சமரசப்படுத்துறது, ஆமா ஆமா, விலைக்கு வாங்குறதுக்கு அவரோட விலைங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானதுங்க. அது தமிழ் தேசியத்தின் வெற்றி. அந்த விலை அவங்க எவனாலையும் கொடுக்க முடியாது. புரியுது. அவர் பணம் காசு கோடிகளுக்கு அடிபணியவர் கிடையாது. புரியுது. அவர் தத்துவத்தின் வெற்றி, தன் கருத்தாக்கத்தின் வெற்றிக்கு தான் அவர் விரும்புறாரே ஒழிய அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி எப்போதும் எதிர்மறையான செய்திகளை பரப்புறது. ஆனா அந்த மனிதன் அதை பொருட்படுத்துறதே இல்லை. புரியுது. அதை அவர் கண்டுக்கவே மாட்டார். ஏறி மிதிச்சு கடந்து போயிட்டே இருப்பார். புரியுது. தமிழ்நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளாக மிக அவதூறுகள், பொய்மை செய்திகள் பரப்பப்பட்ட தலைவன் அண்ணன் சீமான். அவர் மேலதான் அவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு வகையான வன்முறை தான். அந்த வன்முறையை தனது அச்சமற்ற மனதால், ஆன்ம பற்றுறுதியால் எதிர்கொண்டு அந்த லட்சிய பாதையில வழிகடாம ஒரு தலைவன் நடக்கிறான் பாருங்க. அந்த ஆள் கூட இருக்கிறதே நமக்கெல்லாம் வாழ்நாள் பெருமை. 2026 நாம் தமிழர் கட்சியின் ஆண்டு, உறுதியா நாங்கள் வெல்வோம்னு எப்படி நம்புறீங்க? உறுதியா வெல்வோம். ஏன்னா அதற்கான வீரங்களை எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வகுத்திருக்கிறார். சரி, நீங்க ஒவ்வொரு வேட்பாளரையும் அவர் தட்டி பார்த்து எடுக்கிறார். ஓஹோ, அவங்களோட பின்புலம் என்ன, நீங்களும் ஒரு வேட்பாளர்ங்கிறனால அது சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க சொந்த ஊர் என்ன, அவங்க எப்படி வந்திருக்காங்க, அவங்களோட பேச்சு திறமை எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து கணித்து தேர்ந்தெடுத்து பொறுத்துறாரு முதல்ல. அதற்கு பிறகு அவர் இந்த முறை எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷனா வெளியிடுறாரு. புரியுது. படமா காட்டுறாரு. ஏன்னா கண் நுகர்வு கொண்ட ஒரு சமூகம் தமிழ்நாட்டுல உருவாயிடுச்சு. என்னட்டா அண்ணன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப சொன்னது அதுதான். டேய், இனிமே நீ எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான், படிக்க மாட்டான். நீ இனிமே நீ எழுதினதை அது கட்டுரையை கூட நீ ஒரு வீடியோ வச்சுட்டு பேசுன. கண் நுகர்வு கொண்ட ஒரு சமூகம், விழிகளால் எல்லாத்தையும் நுகர்ந்துடணும், பார்த்துடணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சமூகமா இது மாறி நிற்குது.
எனவே வந்து இந்த தேர்தலில் அதை அவர் அண்ணன் சீமான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆட்சி முறை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட போகுதுங்கிறாங்க. ஒவ்வொரு துறையும் எவ்வாறு இயங்க போகுது, அதுல மாற்று திட்டத்தை இது வரைக்கும் எப்படி இயங்கிட்டு இருக்கு, அதுக்கு மாற்று இவர் எப்படி வைக்கிறாரு அப்படிங்கறத. எப்போதும் ஆட்சி வரைவை வந்து அவர் புத்தகமா கொடுப்பார். தேர்தல் அறிக்கைங்கிறத அவர் வித்தியாசப்படுத்தி என்ன பண்ணார், ஆட்சி வரைவுன்னு ஆக்கினார். அதாவது எல்லாரும் தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா அண்ணன் ஆட்சிக்கு வந்தா எங்களது ஆட்சி எப்படி இருக்கும் புரியுது அப்படின்னு அவர் ஒரு பெரிய புத்தகமா கொடுத்தார். போன தடவை அது கடுமையான வரவேற்பை போன தடவை பெற்றுச்சு. மக்களரசு.comல நீங்க இன்னைக்கும் போய் பார்க்கலாம். அதே போல இந்த முறை தேர்தலில் 2026ல நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி முறை எப்படி இருக்கும்னு ஒரு டாக்குமெண்ட்ரி அவர் ரெடி பண்றாரு. அதை நேற்று செயற்குழு கூட்டத்தில் கூட அதை சொன்னார். அது தயாரிக்கிற வேலைகள்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன். மிக உன்னதமான படைப்பாளிகள்லாம் அதை பங்கேற்று அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி அது போன்ற ஒரு கனவு அவர்கிட்ட இருக்கு. அதே போல இந்த முறை அவர் சில வியூகங்களை வகுத்திருக்கிறார். அதற்காக தான் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் உரையாடல் நடத்துறது. தமிழ்நாட்டிலேயே எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களோட ஒரு உரையாடல் நடத்தக்கூடிய தலைமை யாராவது இருக்காங்களா? மக்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்க நான் பதில் சொல்றேன், என்ன வேணாலும் கேட்பாங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு திராணி உள்ள தலைவன் தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களா? எடப்பாடி போய் நின்றுவார் அவர் மேடையில, இந்த அரங்கத்தில் நிற்கின்ற எல்லோரும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயார் அப்படின்னு தமிழ்நாட்டில் நெஞ்சை நிமிர்த்தக்கூடிய ஆண்மை திறம் உள்ளக்கூடிய ஒரு தலைவன் இருக்காங்க. புரியுது. அண்ணன் தான், ஒரே ஒரு ஆள் அண்ணன் தான். அதனால இந்த முறை அவர் என்னன்னா ஒவ்வொன்னையா சரி பண்ணிட்டு வர்றாரு. குறிப்பா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், பஞ்சமி நில மீட்பு, அது மாதிரி வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற தேவேந்திர அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையா இருக்கட்டும், பொது தொகுதியில் ஆதி தமிழருக்கு இடமா இருக்கட்டும், இப்படி ஒன்னையா அவர் சரி பண்ணி தனக்கு தன் மீது இருக்கின்ற எதிர்மறை பிரச்சாரங்களை எப்படி முறியடிச்சு எல்லாத்தினையும் உரையாடல் நடத்தி ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் பத்திரிகையாளர்களை சந்தித்து தன் கருத்துக்களை வந்து சொல்லி அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு அண்ணன் சீமான் சில கணக்குகளை வைத்திருக்கிறார். புரியுது. அதற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். புரியுது. தமிழ்நாட்டில் அதிகம் பரப்புரை செய்து கொண்டிருப்பது இந்த நொடியிலிருந்து தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த வேலையை தொடங்கிட்டார். கட்சி கட்டமைப்பு தேர்தல் பணிகள் ரெண்டுக்குமான இந்த ஆண்டை 2025 அறிவிச்சார். கட்சி கட்டமைப்பு ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த தேர்தல் பரப்புரை தான் அது. நான் இப்ப வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில கூட போற மாநாட்டில் 234 வேட்பாளர்கள் மேடையில் ஏற்றப்பட இருக்காங்க. புரியுதுங்களா? 117 இடம் ஆண்களுக்கு, 117 இடம் பெண்களுக்கு எல்லாம் உட்கார வைக்க போறாங்க. அதுல தன் ஆட்சி எப்படி இருக்க போகுதுங்கிற டாக்குமெண்ட்டை வெளியிடணும்னு அவர் திட்டம். இப்படி பல அசத்தலான திட்டங்கள் மூலமாக இந்த முறை எப்போதுமே எட்டாக்கனியாக எங்களுக்கு இருக்கின்ற இந்த தேர்தல் வெற்றியை இந்த முறை கண்டிப்பாக நாங்கள் வந்து எட்டுகிற கனியாக மாற்றி எட்டி பறித்து கனியை பறித்து சாப்பிட்டுருவோம். மிக்க மகிழ்ச்சி தம்பி. உங்களுடைய மிக கடுமையான நெருக்கடியான நேரத்தில் எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. 2026 நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஆண்டாக உறுதியாக அமைவதற்கு சோழன் சொல்வீச்சினுடைய வாழ்த்து. நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். உங்கள் படங்களோட மென்காதல் படங்களுக்கு நான் மிக தீவிரமான ரசிகன். இளையராஜா உங்கள் படங்களுக்குன்னு சில பாடல்கள் போடுவார். நான் இளையராஜாவோட மிக தீவிரமான ரசிகன். சரி. அவர் வந்து களஞ்சிய மன்னனுக்கு இசையமைக்கிறப்ப மட்டும் எங்கிருந்தோ அவருக்கு இந்த மாரி மெட்டுக்கள்லாம் வந்து விழுது. இன்னைக்கு வந்து இந்த எம்பாட்டு நெஞ்சில் நிற்கும் பூங்காத்து அந்த பாட்டை கேட்குறப்ப நம்ம என்ன சோகம் வச்சிருந்தாலும் சரி அந்த சோகத்தை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற பாட்டுங்க அந்த பாட்டு. சரிதான். அப்படி உன்னதமான காவியங்களை எடுத்து நான் கூட சொன்னேன். இப்போ அண்ணன் அரசியலுக்கு வந்ததுனால முந்திரி காடு போன்ற அரசியல் படங்கள் எடுக்கிறாங்க. என்னட்டு அண்ணனுக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையாவே நான் வைக்கிறேன். ஒரு பூமணி போல, ஒரு கிழக்கு மேற்கும் போல, எப்படிப்பட்ட படம் நிலவிய முகம் காட்டு போல ஒரு மென்காதல் படம் ஒன்று அண்ணன்ட்டேந்து இந்த வயசுல இப்ப வந்தா எப்படி இருக்கும் அது சரி அப்படின்னு இந்த நவீன காலத்துல பொருந்துற மாதிரி ஒரு படம் வந்தா எப்படி இருக்கும் நான் கனவு கண்டிருக்கேன். அதற்கு வந்து நீங்க மீண்டும் இளையராஜாவோட கைகோர்க்கணும். சரிதான். மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி எனக்கு உங்களோட படைப்புகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. உங்க மேல பெருமதிப்பு கொண்டவன். அதனால சோழன் சொல்வீச்சு அரங்கத்திற்கு வந்ததை நான் பெருமையாகவும் பெருமிதமாகவும் கருதுறேன். உங்களுக்கு சோழன் சொல்வீச்சு இன்னும் மென்மேலும் வளர்ந்து பல பின்தொடர்பாகளை பெற்று தமிழ்நாட்டின் முதன்மையான ஒரு அரசியல் ஊடகமாக திகழ்வதற்கு நான் மனமார்ந்த எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி தம்பி. நன்றி.